Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோ நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 53 தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்கை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செகண்டுமே வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா நெக் டிசைன் பண்ணுறதுல இருக்கிற எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். எந்த பாடி சைஸ் எந்த அளவில் உள்ள பிள்ளைங்களுக்கோ உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களும் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாளுக்கான பெஸ்ட் 2 கமெண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்டூடெண்ட் விசாலாச்சி, அவங்களுக்கு 5 இயரில் கேர்ள் பேபி இருக்காங்களாம். நம்ம போடுற வீடியோஸை பார்த்து அவங்க ஸ்டிச் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட் சூப்பராக இருக்கு மேம், ரொம்ப ஈஸியாக சொல்லி தர்றீங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஏலைன் ஃப்ராக்குக்கு வந்த கமெண்ட் தான். நீங்கள் அந்த ஏலைன் ஃப்ராக்கை அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக 3 ஸ்டிச்சிங் ஒரே ஒரு கட்டிங்கில் சூப்பராக ஒரு ஏலைன் ஃப்ராக் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பா நெக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்கும் தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வேறையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைப்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். எல்லா டைப்ஸையுமே நம்ம அப்கமிங் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதே ஒவ்வொரு மாடலை கற்றுக்கலாம். அதுக்கு பேசிக்காக இருக்கிற இந்த 4 மாடல்ஸை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூ நெக் அல்லது ரவுண்ட் நெக்கு, அடுத்தால வி நெக்கு, அடுத்தால ஸ்டார் நெக் அல்லது அதோட நேமை ஸ்வீட் ஹார்ட் நெக்னி கூட நம்ம சொல்லலாம். ஃபைனலாக பா நெக். இந்த 4 நெக்லேயுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக், இது நம்ம அடிக்கடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பெட்டிகோட்டில் ஆப்ரான்லலாம் இந்த ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஹெர்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பைப்பிங் யூஸ் பண்ணியுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நெக்கு தான். அடுத்தது வி நெக். இந்த வி நெக் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற நிறைய ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலியா கட் குர்த்தியில் இந்த வி நெக் தான் வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ஸ்டார் நெக் அல்லது ஸ்வீட் ஹார்ட் நெக். இந்த நெக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அடிக்கடி இந்த நெக்கெலாம் வியர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த நெக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த நெக்கோட லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பானக் யூனிஃபார்ம் சுடிதார் டாப்பில் பட்டு பாவடைக்கான அந்த சட்டையில் ப்ளவுஸில் பேக் நெக்குக்காகலாம் பானக் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா இந்த 4 நெக்கும் தான் பேசிக் நெக். இந்த 4 நெக்கும் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா எல்லா நெக்குமே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த நெக்கை கிளாத்தில் எப்படி ட்ரா பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இருக்கும்போது தான் நம்ம நெக்கு ட்ரா பண்ணுவோம். அப்படி ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணோன்னா தான் ஈவனாக 2 சைடுமே கிடைக்கும். அதுக்காக தான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கு ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் நான் போட்டிருக்கதை 2ஆக ஃபோல்ட் பண்ண ஒரு கிளாத்தோட ஃபோல்டிங் எட்ஜாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர் நம்ம எடுத்தோம். ஷோல்டர் அளவு உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவு எவ்வளோ வரும்னா ஒரு 12லேருந்து 16க்குள்ளால தான் இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 6 to 8 அந்த அளவு தான் வரும். அந்த அளவை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் எட்ஜிலேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை மெஷர் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலையும் மெஷர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம நெக்கை ட்ரா பண்ண போகிறோம். நெக்குக்காக நெக்கோட விட்டு 2.25 நம்மளே மாதிரி பெரியவங்களுக்கு 2.25 இன்ச்சிலேருந்து 3.5 வரைக்கும் நம்ம வைக்கலாம். போட் நெக்குக்கு மட்டும் 4 இன்ச் வைக்கலாம்.
இப்போ 2.25 வச்சா ஷோல்டர் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். 3.5 அந்த மாதிரிலாம் வச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஹாஃப் ஷோல்டர்னு அதை சொல்லுவாங்க. இப்போது நான் 2.25 அளவை மார்க் பண்ணதாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது 2.25ன்னு நினச்சிக்கோங்க. நெக்கோட டெப்த்து நம்மளே மாதிரி பெரியவங்களுக்கு 5 to 7 இருக்கும். 7 விட அதிகமாக நம்ம போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா ஃப்ரெண்டில் ரொம்ப இறங்குன மாதிரி இருக்கும். 5லேருந்தே நம்ம எடுக்கலாம். மோஸ்ட்டாக நான் 6 எடுப்பேன். இப்போது நீல வாக்கில் டெப்த்து நெக்கோட டெப்த்து 6 எடுத்துருக்கதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் தான் நான் நெக்கு ட்ரா பண்ண போகிறேன். 2 லைனையும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். மேலேருந்து நீல வாக்கில் ஒரு லைனும் குறுக்கு வாக்கில் ஒரு லைனும் போட்டு எடுத்தாச்சு. ஸ்கொயர் பாக்ஸ் கிடச்சாச்சு. இந்த ஸ்கொயரோட கார்னரில் அந்த எல் ஷேப்போட கார்னரில் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் அல்லது 1 இன்ச் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ வைக்கலாம். இப்போ 1 இன்ச் வச்சு நான் ட்ரா பண்ணேன்னா இந்த மாதிரி நெக்கு நல்லா குறுகலாக வரும். 1/2 இன்ச் வச்சா கொஞ்சம் விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். 1/4 இன்ச் வச்சேன்னா நல்லாவே விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம தேவைக்கு போல் தான் நம்ம வைக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அளவு வச்சுட்டு அதை விட எவ்வளோ வைக்கணும், குறுக்கணுமா அல்லது என்ன விரிவாக வைக்கணுமா நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம வச்சா நம்மளுக்கு சூப்பரான ஃபிட்டிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்டாக இந்த எல் ஷேப்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் இந்த நெக் டிசைனை கட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறதுனால அந்த பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ண இந்த கிளாத்தில் நெக்கோட விட்த்தும் நெக்கோட டெப்த்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச் நான் மோஸ்ட்டாக 2.25 தான் வைப்பேன். கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா 2.5 3 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட ஆழம் நான் 6 இன்ச் வைப்பேன். நீங்களும் 5.5லேருந்து 6.5 அளவுகளை வச்சுக்கோங்க. ரொம்ப நெக்கு இறங்கிட்டுனா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ண நம்மளுக்கே இஷ்டம் இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு 6 வச்சா கரெக்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போது நம்ம அந்த எல் ஷேப் போடுறதுக்காக லைன் போட்டு அந்த லைனு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போயிட்டு அப்படி போகக்கூடாது. கரெக்டாக வரணுங்கிறதுக்காக மேலே எடுத்து அதே 1/4 இன்ச்சை இந்த 6 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்தும் மார்க் பண்ணி அந்த லைன் கூடால மேலேருந்து லைனை ட்ரா பண்ணி இப்போ கரெக்டாக ஒரு எல் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிட்டு இப்போது அந்த எல் ஷேப்பில் 1 இன்ச் கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நெக் ட்ரா பண்ணுறேன். நெக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக ட்ரா பண்ணுறோமோ அப்படி கரெக்டாக ட்ரா பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட நெக்கோட சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ட்ரா பண்ணுறதுலே மிஸ்டேக் விட்டுட்டோன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணாலும் நெக்கோட சைஸ் வராது. ஸோ அழித்து 2-3 நேரம் பார்த்து கரெக்டான லைனை போட்டுக்கோங்க. அந்த லைனில் கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. இப்போ கார்னர்லேருந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ண அந்த நெக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணேன்னா ரொம்பவே குறுகலாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி குறுகலான நெக்கு சிலவங்க விரும்புவாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நான் இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படி தான் கட் பண்ணுவேன். அதை பார்ப்போம். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நெக்கை பார்க்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணி நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கோட ஷேப்பு எவ்வளோ கரெக்டாக நம்மளால் மார்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட நல்லா பண்ணலாம். இப்போ நான் இதை பென்சிலால் போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கட் பண்ணுவேன். இப்போ நான் கட் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சிலை வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே ரப் பண்ணிவிட்டு திரும்ப கரெக்டாக ஒரு நெக் லைன் கரெக்டாக வரைஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ நெக்கை பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இந்த நெக் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணி கூட நம்ம கட் பண்ணலாம். சில பிள்ளைங்க மட்டும் விரும்புவாங்க அந்த மாதிரி 1/4 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி கேட்பாங்க. நெக்கு நல்லா விரிவாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா விரிவாக இருக்கும்.
பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு பானைக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ப்ளவுஸோட பேக் நெக்கு சிலவங்க இந்த மாதிரி டிசைன் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், டீன் ஏஜ் டு நம்மளை மாதிரி பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரி நெக்கை நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணுன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது குட்டீஸ்க்கு நம்ம எப்படி நெக்கு ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஷோல்டர் அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 4, 5, 6 அந்த அளவில் தான் இருக்கும். 8, 9, 10 அந்த அளவுக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் இருக்கும். அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 4, 5, 6, 4, 5 அந்த அளவில் தான் இருக்கும். அந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நெக்கை அதில் மார்க் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு 1.25 2 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதை விட பெருசாக நம்ம வச்சோன்னா 2.25 வச்சோன்னா ரொம்பவே விரிஞ்சிரும். நெக்கோட டெப்த்து 3, 3 வரைக்கும் வைக்கலாம். இப்போ நம்ம பாப்பாவுக்கு நான் 3 வைப்பேன் நெக்கோட டெப்த்து. அதே மாதிரி நெக்கோட விட்த்து 1.25 இன்ச் வைப்பேன். இப்போ அதை ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் வீ நெக் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுலேயுமே எல் ஷேப்லேருந்து கரெக்டாக அரேஞ்சு மார்க் பண்ணி அந்த நெக்கை நான் வரைஞ்சி எடுத்துகிட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி தான் வரையணும். அடுத்ததாக வீ நெக் நம்ம பார்க்கலாம். வீ நெக்கும் சேம் தான். இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். இந்த லைனை 2ஆக ஃபோல்ட் பண்ண ஒரு கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நெக்கோட விட்த்து நம்ம 2.25 இன்ச் 2.25 to 3 வரை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. ஆனால் அளவுகள் அதிகமாகும்போது ஷோல்டர் ஃபால் வரும். ஸோ 2.25 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். என்ன கூட்டோன்னா அடுத்த செகண்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை மாற்றிக்கலாம். இப்போ 2.25 6 இன்ச் டெப்த்தை நான் எடுத்துட்டேன். இப்போது 2 டாட்டையுமே ஜாயின் பண்ணோன்னா வி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வி ஷேப் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கி அந்த வியோட கரெக்டாக மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்து அந்த மிட் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். 1/2 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். அப்படி 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா சூப்பரான வி நெக் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை ஓப்பன் பண்ணும்போது அழகான வி நெக்காக கிடைக்கும். அடுத்ததான் ஸ்வீட் ஹார்ட் நெக்கை நம்ம பார்க்கலாம். இதை ஸ்டார் நெக்னையும் சொல்லுவாங்க, ஸ்வீட் ஹார்ட் நெக்னையும் சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பரான நெக். இந்த ஒரு நெக்கை நீங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே இதிலேருந்து வர்றது தான். அதனால் இதை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா டிசைனும் உங்களால் பண்ண முடியும். இதுக்கும் 2.25 இன்ச் நெக்கோட விட்த் எடுத்துகிட்டு 6 இன்ச் நெக் டெப்த் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக ரெக்டாங்கிள் பாக்ஸாக போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஒரு பாதி அளவில் நீங்கள் மார்க் பண்ணலாம் அல்லது 3/4 அளவும் மார்க் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாதி அளவில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் கிடைக்கும். 3/4 அளவு மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும். இப்போது நான் 3/4 அளவை மார்க் பண்ணி குட்டியாக ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது 2ஆக போட்ட லைனும் ஃபஸ்ட்டு போட்ட லைனும் 2 லைன்லேயுமே ஒரு 1/2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி உள்ளே 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டோன்னா சூப்பரான ஸ்வீட் ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது சூப்பரான ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஈவனாக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறோம். நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். எல்லா நெக்குமே இந்த நெக்கை ஃபாலோ பண்ணி தான் வரும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம ட்ராயிங் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாலே நம்ம சூப்பராக நெக் டிசைன் பண்ணிடலாம். ட்ராயிங் தெரியட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ நெக் நம்ம பார்க்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச் நெக்கோட விட்த்தும் 6 இன்ச் நெக் டெப்த்தும் எடுத்துகிட்டு அதை ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக போட்டுக்கலாம். கீழே போட்டிருக்கிற அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம்.
பானக் இந்த மாதிரி தான் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டான பானக்காக வரும். ஃபஸ்ட்டே நம்ம பா ஷேப்பில் கட் பண்ணோன்னா அது ரொம்பவே விரிஞ்சிரும், வியர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ நம்ம பா ட்ரா பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணோன்னா சூப்பரான பானக் நம்மளுக்கு கிடச்சிரும். 10 வயசு பாப்பாவுக்கு எப்படி நாங்கள் நெக்கு டிசைன் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான அளவு நம்ம 1.25 சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிறோம், பெரியவங்களுக்கு 2.25 எடுக்கிறோம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவில் நெக்கோட விட்டு எடுத்துக்கோங்க. நெக்கோட டெப்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு 3 எடுக்கிறோம், பெரியவங்களுக்கு 6 எடுக்கும். அதுக்கு இடையில உள்ள அளவு எடுத்துக்கோங்க. நெக்கில் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால, குறைச்சி எடுக்கிறதுனால பெரிய பிரச்சனை வராது. ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டா தான் பிரச்சனை வரும். இந்த கிளாஸில் நம்ம நெக்கோட நார்மல் சைஸை பார்த்துட்டோம். 3 இன்ச்சை விட நெக்கோட டெப்த் அதிகமாக இருக்கணும், 7 இன்ச்சை விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நெக்கோட விட்டு 1.25 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் 2.25 வரைக்கும் 2.25 வரைக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெக்கெல்லாம் குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். இப்போ நான் 2 கிளாத் எடுத்துருக்கிறேன் ஸ்வீட் ஹார்ட் நெக் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக. 7 இன்ச் நீளம் 7 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் பீஸாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸை மட்டும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த் இருக்கிற சைடில் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித்து 2.25, நெக்கோட டெப்த்து 6 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு எல் ஷேப் கொண்டு வாங்க. இந்த லைனு 2 லைனுமே எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் கூட நெக்கோட ஷேப் நல்லா இருக்காது. இப்போ 6 இன்ச்சோட பாதி அளவு 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி கூட நீங்கள் ஸ்வீட் ஹார்ட் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்வீட் ஹார்ட்டை விட ஒரு 3/4 அளவு மார்க் பண்ணி வர்ற ஸ்வீட் ஹார்ட் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணும். ஸோ நான் ஒரு 4 இன்ச் வரைக்கும், பாதியை விட அதிகமாக எடுக்கேன், 4 இன்ச் அளவு வரைக்கும் எடுத்து ஒரு ஸ்லோப் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2 லைனையும் நம்ம நல்லா அழகாக ஷேப்பாக கொண்டு வர்றதுக்காக உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். 2 லைனோட சென்டர் எடுக்கலாம். இப்போ 3 இன்ச் இருந்து இந்த லைனு, ஸோ 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். அது அப்படியே வளைவாக லைன் போட்டு எடுக்கிறேன். அடுத்ததாக மேலே இருக்கிற லைனு 4 இன்ச் இருக்குது. அதில் 2 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி சென்டர் 2 இன்ச், அதிலேருந்து 1 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணி சூப்பரான ஒரு கேவ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்வீட் ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டிருக்க லைன்லேயே கட் பண்ணுங்கள். எக்ஸஸாக நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணால் கூட ஷேப் மாறிடும். ஸ்டிச் பண்ணும்போதுமே அதே மாதிரி தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணாலும் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சென்டரில் இருக்க பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. வெளியே இருக்கிற பீஸ் தான் நம்மளுக்கு தேவை. இப்போது நம்மளுக்கு நெக் எந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த கிளாத்தில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் இப்போது ஒரு இதே அளவில் ஒரு கிளாத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம நெக்கு ஒரு சுடிதாரில் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா அந்த சுடிதார் மெட்டீரியலில் இதை சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ கரெக்டாக ரெண்டுமே சேம் அளவுங்கிறதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக வச்சுட்டு ஹெட் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஹெர்லைன் சீம் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஹெர்லைன் சீம் ஸ்டிச் நம்ம 7th கிளாஸில் 8th கிளாஸில் நம்ம பார்த்தோம். அது அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இப்போ பார்த்துக்கோங்க. நான் மேலே கொடுக்குறேன். இந்த மாதிரி சுற்றி ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
இப்போது எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பென்சிலால். அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைன்லேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவீங்க. லைனை விட்டு கொஞ்சம் மாறி இருந்தாலும் உடனே மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நெக்கோட டிசைன் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும், அதுக்கேற்றால ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் நீடில் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு டேன் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த கார்னர் வந்துட்டு அப்படியே நீடில் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா டேன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். நான் பென்சிலால் போட்டிருந்த அதே லைனில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கார்னர் ஷேப்பு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் ஹார்ட் ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ கார்னரில் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை நம்ம கட் பண்ண அதே இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணும்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி குட்டி நாச்சஸ் கட் பண்ணோம். குட்டி நாச்சஸ் நம்ம சர்க்கிளாக ஒரு நெக் வைக்கிறோன்னா அது வளைவுகள் எல்லா இடத்துலையுமே நம்ம கட் பண்ணி விடுவோம். இதில் எப்படி கட் பண்ணோன்னா இந்த கார்னர் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடலாம். த்ரெட்டு மட்டும் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண த்ரெட்டு மட்டும் கட் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். 3 கார்னர் இருக்குது, 3 கார்னருமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வளைவு வர்ற இடம் எல்லாமே குட்டி குட்டி நாச்சஸ் போடணும். இப்போ ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாச்சஸ் தேவையில்லை, வளைவுகள் வர்ற இடத்துல மட்டும்தான் தேவை. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது அப்படியே திரும்பிடும். வளைவுகள் இருக்கிற இடத்துல நம்ம டேன் பண்ணும்போது இந்த நாச்சஸ் போடாமல் டேன் பண்ணோன்னா திரும்பாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இழுத்துட்ருக்கோம், அதனால் ஸ்டிச் பண்ணால் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்காக இந்த மாதிரி வளைவுகள் இருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நாச்சஸ் எல்லாம் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அல்லது உங்களுக்கு டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேன் பண்ணிவிட்டு பிசுறு எல்லாமே கீழே இருக்கிற கிளாத் இருக்கிற சைடு வச்சுட்டு அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப 2வது ஒரு ஸ்டிச் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அல்லது ஒரே ஸ்டிச்சாக கூட போடலாம். நான் இப்போ ஒரே ஸ்டிச்சாக தான் போட போகிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்காக அப்படியே ஃப்ரண்டில் இருக்கிறத மேலே இருக்கிற கிளாத்தை கீழ்ப்பக்கமாக, கீழே இருக்கிறத மேல் பக்கமாக டேன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா நகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி உள்பக்கம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டன் கிளாத்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த நெக்கெல்லாம் சூப்பராக வரும். நல்லா நெயிலால் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே பதிஞ்சிரும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஓரத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 குவார்டு அளவுக்கு விட்டுட்டு, ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2வது வேணுன்னா ஒரு கோடு அளவு விட்டுட்டு கூட இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அல்லது ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆனால் ஓரத்தில் மட்டும்தான் நீங்கள் போடணும். ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் ஊசி அந்த இடத்துல நிறுத்தி டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கிளாத் என்ன கலரோ அதே த்ரெட்டை மேலேயும் கீழேயும் பாபின்லேயும் மேலேயும் ஊசிலையும் போட்டு எடுங்க. அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். நான் இப்போ கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான கலர் தான் போட்டிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் ஹார்ட் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு
நெக் டிசைன் பார்க்கலாம். பா நெக் பண்ணலாம். 6.5 இன்ச் லென்த்து 6.5 இன்ச் விட்டு இருக்கிற மாதிரி 2 பீஸ் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை சென்டரில் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு 1.25 இன்ச்சு நெக்கோட விட்டு, நெக்கோட டெப்த்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு எல் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். இது எல் ஷேப் போட்டு நம்ம பா நெக் ரெடி பண்ணுறதுனால அந்த எல் ஷேப்போட கார்னர்லேருந்து வித் வைஸில் ஒரு 1/2 இன்ச், சின்ன பிள்ளைங்கிறதுனால 1/2 இன்ச் போதும். 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்லோப் லைன் போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு 1/2லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட அந்த லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். கார்னர் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். கார்னர் ஷேப் கட் பண்ணும்போதே இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் வராது. நிறைய பேர் பா நெக் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, லாஸ்ட் அது ரவுண்ட் நெக் மாதிரி வந்து நிற்கும். அதுக்கான காரணம் என்னென்னா கட் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த கார்னர் இல்லாமல் கட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னரில் நிறுத்தி ஸ்டிச் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட அடிஷ்னலாக இருந்த அந்த ஒரு பீஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நெக்கு எந்த ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு மேலே அந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போது நம்ம ப்ராக்டிஸ்க்காகங்கிறதுனால ஒரு குட்டி பீஸ்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக மேலே வச்சு ஹெட் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஒரு 2 இன்ச் டேப்பில் 2 லைன் இருக்கிற அளவுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி அந்த பா ஷேப்பில் கரெக்டாக அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டான நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சாம்பிள் பீஸில் ஸ்டிச் பண்ணால் கூட கரெக்டான நூல் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போது மேலே இருக்கிற பீஸில் இருக்கிற அதே அளவில் கீழே இருக்கிற பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது 3 சைடுமே ஸ்ட்ரைட்டான ஸ்டிச் தான் இருக்குது. ஸோ இதில் சைடு எல்லாமே நாச் வேண்டாம். இந்த கார்னர் 2 கார்னரில் மட்டும் கரெக்டாக நாச் போட்டு எடுத்துக்கோங்க, த்ரெட்டு கட் ஆகாத அளவில். இந்த நாச் போட்டால் கரெக்டாக திரும்பிடும், கரெக்டான பா ஷேப் கிடைக்கும். நிறைய பேருக்கு பா ஷேப் வராததுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். நாச் போடாமல் ஸ்டிச் பண்ணுவாங்க. குட்டி குட்டியாக சுற்றியுமே நாச் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது 3 லைனும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் லைனில் சூப்பராக திரும்பிடும், அதனால் அதில் நாச் தேவையில்லை. இப்போது நம்ம கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ளேயும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தேவைன்னா ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு செகண்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உள் பக்கமாக ஒரு 2 கோடு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படின்னா க்ரிப்பு ஒழுங்காக கிடைக்காது. நம்ம வியர் பண்ணும்போது நெக்கு நம்மளுக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கும், க்ரிப்பு கிடைக்காது. இப்போ பாருங்கள், சூப்பரான பானக் ரெடி ஆகிட்டு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஃப்ரண்டில் எந்த அளவு ஃபினிஷிங் இருக்கோ அதே அளவு ஃபினிஷிங் பேக் சைடும் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக அந்த எட்ஜெல்லாம் நம்மளுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லா டிசைனுமே நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்னர் வரலைன்னா மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ப் எட்ஜெலாம் உங்களுக்கு கரெக்டாக வர்றது வரைக்கும் திரும்ப ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கிளாஸுக்கான ஒர்க்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பேசிக் டைப் 4 நெக்கையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ரெடி பண்ண மாதிரி பீஸ் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற காட்டன் கிளாத்தில் பீஸை ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். 2 நெக்கு, இதில் 2 நெக்கு சின்ன பிள்ளைங்க அளவுலையும் 2 நெக்கு பெரியவங்க அளவுலையும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வி நெக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நாச்சஸ் அந்த கார்னரில் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமா 2 சைடும் வளைவு இருக்கிறதுலையும் நாச்சஸ் போடணும். அதே மாதிரி யூனெக் போடும்போதும் ஃபுல்லுமே வளைவாக வர்றதுனால வளைவாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நாச்சஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். இந்த 4 நெக்கையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இனி ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸில் டிசைனர் நெக் வச்சு நம்ம கற்றுக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கற்றுட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.